ஹலோ ஹால் ஐ எம் சாரா. இந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருக்காங்க. அந்த டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ப்ளவுஸுக்கு கை ஜாயின் பண்ணும்போது மேலே கீழே வருது, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கட்டிங்கில் நம்ம ப்ராப்பராக மெஷர்மெண்ட் வந்து எடுத்துடணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணலாம் ஒரு 1/2 இன்ச் போல் 1/4 இன்ச் போல் தான் அட்ஜஸ்ட் வந்து கட் பண்ணணும். ஒரு சில பேர்த்துக்கு முன்பக்கம் வந்து ரொம்ப ஹைட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஒரு 1 இன்ச் வந்து நல்லா கீழே இறக்கி கட் பண்ணால் தான் பேக்கோட ஆம்ஹோல் அந்த டெப்த்து அதுக்கும் ஃப்ரண்ட்டோட ஆம்ஹோல் அந்த டெப்த்துக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா கட்டிங்கில் தான் சரி பண்ணணும். நான் இப்போ சும்மா ஒரு பேப்பரில் வந்து நான் டெமோக்காக உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எவ்வளோ மெயின் அளவு தேவை, அதாவது சரியான அளவு எவ்வளோ தேவை, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங்காக விடுற அளவு வந்து எவ்வளோ தேவைன்னு பார்க்கலாம். கீழே 1/2 இன்ச் விட்டுருக்கேன், பேக் சைடில் ஷோல்டரில் 1/2 இன்ச்சு, சைடில் 2 இன்ச் வந்து விட்டுருக்கேன். நம்மளுக்கு இப்போ 14 இன்ச் ஹைட் உள்ள ப்ளவுஸுக்கு 15 இன்ச் வந்து எடுக்கணும். அப்போ தான் தைச்சதுக்கப்புறம் 14 கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் சைடில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 2 இன்ச் விட்டுருக்கேன். ஃப்ரண்ட்டில் முன்னாடி அந்த ஹூக் மாட்டுற இடத்துலையும் ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். ஷோல்டர்லேயும் ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் கீழே அந்த பட்டி ஜாயின் பண்ணோம்ல, அந்த இடத்துலையும் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம தைக்கிறதுக்காக துணி வந்து விடணும். இப்போது கப்போட ஹைட் வந்து 13 இன்ச் வருதுன்னா கரெக்டாக 13 இன்ச்சில் மார்க் பண்ணக்கூடாது. மேலே ஒரு 1/2 இன்ச் ஷோல்டருக்கு, கீழே கப்போட பட்டி அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச், மொத்தம் 1 இன்ச் வந்து ஆட் பண்ணணும். இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பட்டியில் சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு 2 இன்ச், அதாவது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த 3 தையல் போடுறதுக்காக அந்த இடத்துல 2 இன்ச் விட்டுருக்கேன். கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அதே மாதிரி பட்டியோட மேல் பக்க வளைவுலையும் ஒரு 1/2 இன்ச் போல் துணி வந்து விட்டுருக்கேன். இப்போது இந்த அளவுகள் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. இதை வந்து எப்படி கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸு கொடுக்குறேன். இப்போது ஃப்ரண்ட்டோட கப்பு இருக்குல்ல, கப்போட ஹைட் வந்து 13 இன்ச் வருதுன்னா 13 2ஆல் வகுத்துருங்க. 2ஆல் வகுத்திங்கன்னா 6.5 கிடைக்கும். அந்த 6.5 ஃப்ரண்ட்டோட முன் பக்கத்துலேயும் ஃப்ரண்ட்டோட கை ஜாயின் பண்ணுற இடம் இருக்குல்ல, சைடு ஜாயின் பண்ணுற இடம், அந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க. பேசிக்காக இது நான் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸு தான், அதை வந்து நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டோட கப்போட ஹைட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு 2ஆல் வகுத்திங்கன்னா கப்போட முன் பக்கத்தில் ஹூக் மாட்டுற இடத்துலையும் அதே இது அப்படியே ஃபுல்லாக சைடில் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மொத்தம் 4 பீஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டு, பேக்கு, பட்டி, ஸ்லீவ். இப்போது பேக் பார்ட் வந்து நார்மலாக இருக்க அளவு தான், அது அப்படியே இருக்கட்டும். அது மேலே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை தூக்கி வைக்கணும். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம தூக்கி வைக்கும்போது கரெக்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். 2 ஷோல்டரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆம்ஹோலோட கரெக்டான இடம் வந்து ஃப்ரண்ட் டு பேக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி இருக்கணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போட்டிருக்கோம்ல, அந்த இடமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் பட்டி வந்து அதுக்கப்புறம் மேலே வைக்கிறேன். பட்டி வைக்கும்போது பேக்கோட அளவையும் ஃப்ரண்ட்டோட அளவையும் மேட்ச் பண்ணணும். அது எப்படின்னு பாருங்கள். கீழே கரெக்டாக நம்ம பேக் பார்ட்டும் மடிச்சு அடிக்கிறதுக்கு விட்டுருப்போம் 1/2 இன்ச்சு, ஃப்ரண்ட்லேயே அதே மாதிரி விட்டுருக்கோம். ஆம் ஹோல் சைடும் நார்மலாக கரெக்டாக இருக்குது. ஆனால் பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல பட்டியோட பீஸில் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். மேலே கரெக்டாக இருக்குது, கீழேயும் கரெக்டாக இருக்குது. பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு 1/2 இன்ச் வந்து பட்டியை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். பட்டியோட ஹைட் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். உங்களுக்கு பார்த்தா இதில் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? அந்த பேப்பரோட மூமெண்ட் வந்து பட்டி வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வந்து தையல் போடுறதுக்காக அதிகமாக இருக்கணும். இதை நோட் பண்ணாலே உங்களுக்கு சைடில் வர ஜாயின் பண்ணுற இடத்துல வர ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் இது கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டிங் போடும்போதே நீட்டாக அதை ப்ராப்பராக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து கட் பண்ணும்போது கூட ரொம்ப ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் கட் பண்ணுற அளவுக்கு வராது. மிஞ்சி போனால் ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரெண்ட் வரும். ஏன்னா இங்கே பட்டி ஜாயின் பண்ணுறோம் ஃப்ரண்ட்டில், கீழே வந்து அந்த பட்டியை வந்து மடித்து உள்ளே அடிக்கிற மாதிரி அடிப்பீங்க. அதுக்கப்புறம்
ஆம்ஹோல் கூட ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த 3 இடம் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். லைட்டாக ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் போல் டிஃப்ரெண்ட் வரும். அது வந்து நார்மல் தான். இப்போது ஸ்லீவ்லேயும் கரெக்டாக ஜாயின் பண்ணுற இடத்துல ப்ராப்ளம் வரும். அது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ உள் பக்கம் குடஞ்சி வெட்டுறீங்கல்ல, அந்த 2 இன்ச்சுக்கு அளவு விட்டுருப்பீங்களே எக்ஸ்ட்ரா பிடிக்கிறதுக்கு, அதுக்கு மேலே தான் வெட்டணும். இந்த ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு போய் அப்படியே சென்டரில் போய் நிறுத்தக்கூடாது. அந்த மார்க் பண்ணியிருக்கேன்ல, ஒரு கோடு போட்டிருக்கேன்ல, அந்த கோட்டுக்கு மேலே இருந்து தான் கட்டிங் வரணும். இந்த 2 இன்ச் வந்து சைடில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் ஒரே அளவு இருக்கணும். ஸ்லீவில் குடஞ்சி கட் பண்ணுறது வந்து அந்த 2 இன்ச்சுக்கு மேலே தான் குடஞ்சி கட் பண்ணணும். இப்போ கேப் தெரியுதுங்களா? ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஸ்லீவில் டிஃப்ரெண்ட் தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்து குடஞ்சிருக்கேன், பேக்கில் வந்து அப்படியே நார்மலாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைடில் ஜாயின் பண்ணும்போது மேலே கீழே அப் அண்ட் டவுன் வந்து கண்டிப்பாக வரும். இதே வீடியோவை நான் வந்து ஃபுல்லாக துணியில் வந்து நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு பெருசாக தெரியும், சரிங்களா? அந்த சின்ன ப்ராப்ளத்துக்கு சின்ன சொல்யூஷன் தான், சீக்கிரமாக அது சரியாயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.